SS Astro 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா வேலையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஏன்னா ராமர் பார்த்தீங்கன்னா அந்த சேவை செய்வது, அடுத்தவர்களுக்கு சேவை செய்து அதன் மூலயமா அவங்க அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கண்டு இவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் எதையுமே போராடி தான் பெறணும். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு போராட்டங்களை சந்திப்பாங்க. போராட்டங்கள் சந்திக்கலன்னு இவங்க வாழ்க்கையே இருக்க, இல்லைன்னா இவங்களே போராட்டத்துக்கு தயாராகிடுவாங்க. இவங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு போராட்டமான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று இவங்க சும்மா இருந்தால் மற்றவங்க போராட்டத்தை பண்ணிடுவாங்க, மற்றவங்க அமைதியாக இருந்தால் இவங்க போராட்ட களத்தில் இறங்கிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க வாழ்க்கை. அதனால என்னென்னாக்கா புனர்பூச நட்சத்திரத்தை சுற்றி எப்போதும் ஒரு போராட்ட களம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கு. எதையுமே இலகுவா பெறதை கடல இலகுவா பெறும் போது ஏதோ ஒரு வார்த்தையால பேசி அதை கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்காக இயங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, இல்லை வேலையினால ஒரு அழுத்தத்தினால வெளியே வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்பட்டுடும். ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு நண்பர்கள் மூலயமாக திடீர் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி என்னென்னாக்கா நண்பர்கள் மூலியமாக இல்லை வாழ்க்கை துணை மூலமாக திடீர் பணம் வரவும் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு டக்குன்னு கேட்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்போதும் பேச்சில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க பேசக்கூடிய பேச்சே இவங்களுக்கு எதிரியாயிடும். ஏன்னா இவங்க வாயில நல்ல வார்த்தை வருவதற்காட்டிலும் எப்பொழுதும் மற்றவங்களை குறை கூறுவதும் தவறான விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எல்லாமே பழிச்சிருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். புனர்பூச நட்சத்திரம் வெளி உலகத்தில் 1000 விஷயம் நடக்கட்டுங்க, நீங்க பாசிட்டிவா பேசக்கூடாதுங்க. நீங்க பேசக்கூடிய உங்கள் வார்த்தையே, பாசிட்டிவான பேசக்கூடிய அந்த வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும், உங்கள் குடும்பத்தோட நிலையை உயர்த்தும், உங்களுடைய தன்மையை உயர்த்தும். அதனால புனர்பூச நட்சத்திரங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவா பேச பழகிக்கங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எதையும் பிரம்மாண்டமாக செய்ய நினைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட பிரம்மாண்டமா செய்யணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா அந்த பிரம்மாண்டம் என்பது இவங்க ரத்தத்திலே ஊறணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, அது பூச நட்சத்திரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்டாக மாறிவிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. அதே போல என்னன்னாக்கா சின்ன விஷயத்தையே பிரம்மாண்டமா உலகறிய செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கு. எதையும் சின்ன லெவலில், இவங்களோட வீக்னஸ் என்னங்க, எதையும் சிறிய லெவலில் யோசிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. அதாவது பிரச்சனையும் பிரம்மாண்டமா இருக்கும். அதே போலதான், ஏன்னா இவங்க வாழ்க்கை நிலை எப்படி பிரம்மாண்டத்தை நோக்கி செல்கிறதோ அதே போல இவங்க பிரச்சனையும் பிரம்மாண்டத்தை சிக்கிடுவாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா பொதுவாக என்னன்னாக்கா இவர்களுடைய நண்பர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க செய்யக்கூடாது. இவங்க நண்பர்களை எதிர்பார்த்து நண்பன் அவன் பார்த்துப்பாங்க, அவங்க இது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடியது, இந்த பார்ட்னர்ஸால ஏமாற்றப்படக்கூடிய ராசிகள்ல பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் தான் டாப் ராசின்னு சொல்லணும். ஏன்னா கூட இருந்து பழகினவனே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்லை நீங்க ஏதாவது பொருளாதாரம், உங்களுடைய பொருளாதாரத்தை காசு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கிறேன், அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடும். ஸோ அதனால நண்பர்களுக்கு பண உதவி செய்து பகைமையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் என்பது இருக்கு. தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கு, தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு, தொழில் ரீதியாக முதலீடுகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஒரு மாசத்தை கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கடந்து போனீங்கன்னா அடுத்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த கனவுகளை நிறைவேற்றக்கூடாது. அதனால என்னன்னாக்கா பூச நட்சத்திரம் எப்பொழுதும் காவல் தெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும். காவல் தெய்வ வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னன்னாக்கா அந்த காமதேனு, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பு, இல்லை காமதேனுவை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையை கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக.
தன்னுடைய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது நட்சத்திர அதிபதியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ராஜநாகம் சொல்லுவோம். சர்ப்பம் எப்படி தொட்டதுக்கெல்லாம் அப்படியே டக்குன்னு உணர்ச்சி வசப்படுகிறதோ, அந்த சீரி என்ன பண்ணிடுன்னா தன்னுடைய ஆளுமையை இழந்துவிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவப்பட்டு தன்னுடைய உயிர் சக்தி ஆற்றலை இலவா இழந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் அது பெறுவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதனாலவே என்னன்னாக்கா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பது ஒரு போராட்டமா இருக்கும். ஸோ அதை சரி செய்வதற்கு இவங்க அந்த உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு பர்சனா மாறிடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா குறிப்பா இந்த காலகட்டத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் சொல்ல முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக முன்னாடி அந்த இடம் சார்ந்த விஷயமா இருக்கும், சொத்து சார்ந்த விஷயத்துக்காக இந்த காலகட்டம் ஏதோ ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதனால பொருளாதார விரயம் என்பது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு அண்ணன்ற உறவு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ணன் சொன்னவங்க எல்லாமே இல்ல அண்ணன் மூலியமா எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைந்து புதிய ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல ஆணா இருந்தனா கண்டிப்பா மனைவி பேர்ல ஏதாவது ஒரு சொத்து வாங்குவாங்க. இல்ல மனைவிக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கி கொடுப்பது, ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் வாங்கி கொடுப்பது, இல்ல தங்க நகைகள் வாங்குவது, இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த பைக் வாங்குவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை வாங்கி தர போறாங்க. ஸோ அதனால உங்க கணவரோ மனைவியோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் தான் நீங்க தாராளமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை என்பது உறுதியா இருக்கு.